ஹலோ தங்கங்களா, வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் வந்து நிறைய பேர்கிட்ட காமனாக காணப்படுற இந்த டயபெட்டிஸ் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டயபெட்டிஸ் வந்து இப்போ வந்து முந்தைய காலகட்டத்திலலாம் பார்த்திங்கன்னா ஒரு 60-65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் வந்து ரொம்ப ரேராக இருந்தது. ஆனால் இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த டயபெட்டிஸ் அப்படின்றது ஒரு காமனான ஒரு டிசீஸாக மாறிட்டு இருக்குது. இது வந்து டிசீஸ்ன்னு சொல்கிறத விட ஒரு இன்சுலின் குறைபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த டயபெட்டிஸ் வரத்துக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து விருப்பப்பட்ட உணவுகளை சாப்பிட்ருப்போம், இனிப்புகள் அந்த மாதிரி நிறைய வந்து நம்ம வந்து எடுத்திருப்போம். ஆனால் இந்த டயபெட்டிஸ் வந்ததுக்கப்புறம் நம்ம விருப்பப்பட்ட உணவுகளை சாப்பிட முடியாது, இனிப்பு வகைகள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்போம். இந்த மாதிரி வந்து இந்த டயபெட்டிஸ் வந்து எதனால் வருது அப்படின்னா, நம்ம கல்லீரலில் வந்து இன்சுலின் வந்து செக்ரேட் ஆகுது. அந்த இன்சுலின் வந்து கம்மியாக வந்து சுரந்தாலோ இல்லை அதிகமாக சுரந்தாலோ வந்து இந்த டயபெட்டிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது வந்து நம்ம உடம்புல வந்து இன்சுலின் வந்து அதிகமாக செக்ரேட் ஆகும்போது வந்து அது வந்து நம்மளோட உடம்பு வந்து ஏற்றுக்காது, அதை வந்து எப்படியாவது வெளியேற்ற பார்க்கும். அதனால தான் வந்து இந்த டயபெட்டிஸ் வந்து உருவாகுது. ஸோ இந்த டயபெட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 40 மில்லியன் மக்களுக்கும் அதிகமாக வந்து டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஆராய்ச்சி பண்ணல வந்து தெரிய வந்திருக்குது. ஸோ இந்த டயபெட்டிஸ் வந்து வராமல் இருக்கிறதற்கும் இல்லை வந்ததுக்கப்புறமா நம்ம எப்படி வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் அப்படின்னும். ஏன்னா ஒன்ஸ் வந்து இது வந்துருச்சுன்னா நம்ம வந்து லைஃப் லாங் டேப்லெட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எப்படி கண்ட்ரோலாக வச்சுக்கலாம், கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம இயற்கையாகவே ஃபுட்டு மூலமாக கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம விருப்பப்பட்டதை கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் நம்மளோட இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த டயபெட்டிஸ் வந்து அதான் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே அந்த கணையத்தில் வந்து இன்சுலின் வந்து அதிகமாக சுரக்கும் போது வந்து இது வந்து ஹைப்பர் கிளைசிமியா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இல்லை இந்த இன்சுலின் வந்து கம்மியாக சுரக்குது அப்படின்றப்போ இது வந்து ஹைப்போகிளைசிமியா அப்படின்ட்டு 2 வகையாக வந்து இதை வந்து சொல்லுவாங்க. நம்ம வந்து இந்த டயபெட்டிக்ஸ் வராமல் இருக்கிறதுக்கு வந்து நிறைய உணவுகளையும் நம்மளோட பழக்க வழக்கங்களையும் மாற்றும் போது நம்ம வந்து கண்டிப்பாக வந்து கண்ட்ரோலாக இருக்க முடியும். தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். உங்களுக்கு டயபெட்டிஸ் இருந்தாலோ இல்லை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது டயபெட்டிஸ் இருந்தாலும் இந்த இதை வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் பார்க்கும்போது இதற்கான அறிகுறிகளையும் வந்து நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். அது மட்டும் இல்லாமல் என்ன உணவுகள் சாப்பிட்டா அதை கண்ட்ரோல் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.